ஹாய் கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டேயில் இருக்கோம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அப்படியே காலையில் பெரிய மாற்றமாக தெரியுது. உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்குது. நேற்று செம்மையாக குளிர்ச்சு, இப்போ நல்லா வெயில் அடிக்குது. பரவாயில்ல, இங்கே இருக்க குளிருக்கும் நல்லா தான் இருக்குது. நான் அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன், அதை பாருங்கள். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் டே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூம்பு இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸும் வரும், அதை மறக்காமல் பாருங்கள். செகண்ட் டேவோட விளாக் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ நேற்று போனதோட இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கொடைக்கானலில் இருக்க போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்மளோட லாஸ்ட் டே. ஸோ அதனால் ரூமை இன்றைக்கே நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு பேகு எல்லாத்தையும் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை காரில் வச்சு மேலே கட்டிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ரூம் ஒவ்வொரு தடவை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துல ரூம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அப்படியே அதை சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு ஞாபகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே மோஸ்ட்லி எடுத்துட்டு எல்லோரும் திங்ஸ் எடுத்து அங்கே காரில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி டிரைவர் அங்கே கட்டிக்கிட்டு தான் இருக்கார். போய் அவருக்கு நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் இப்போ. என்னதான் ஊர் சுற்றினாலும் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் சரி சாப்பிட்டுட்டு போய் ஊர் சுற்றலாம் அப்படின்னு அது பக்கத்தில் ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருந்தது. இம்ரான் பிரியாணி அப்படின்னு போட்டிருந்தது. அங்கே டிஃபன் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்களும் போய் சாப்பிட்டோம். உண்மையிலே நல்லா இருந்தது. நாங்கள் போய் சாப்பிட்றோம். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, சாப்பிட்றதெல்லாம் காட்ட மாட்டேன். அடுத்து நாங்கள் அப்படியே காரில் போகிறோம். காரில் போகும்போது அப்படியே அந்த இயற்கை அழகை நாங்கள் ரசித்தோம். அதை உங்களுக்கும் போட்டு காட்டுறோம், நீங்களும் ரசிங்க. லாஸ்ட்டாக டிரைவர் அந்த பூம்பாறை அப்படின்னு சொல்லியிருந்தல அந்த இடத்துக்கு வந்து அண்ணன் கூப்பிட்டு வந்திருந்தார். ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டு கூப்பிட்டு போவோம். அண்ணன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். நாங்கள் ஊர் சுற்றி பார்க்க வந்தோமா இல்லை கோயிலுக்கு வந்தோமானுங்கிறது எங்களுக்கே சந்தேகமாயிடுச்சு. சரி அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம். இடங்க நீங்களும் பார்க்குறீங்களா, சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது, ரோடே தெரியலை, சூப்பராக இருந்தது. சரின்னு சொல்லி அங்கேயே இறங்கி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது.
அடுத்து வரப்போகிறது அந்த வியூ பாயிண்ட் தான். உண்மையிலே பாருங்கள் சூப்பராக இருந்தது. நேரில் பார்க்க வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் பாருங்கள். கொடைக்கானல் பார்க்குற யாராச்சும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூம்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போய் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் வியூவை முடிச்சுட்டு அடுத்தது அந்த மரமாக இருக்கும்ல, அது பேர் எனக்கு தெரில, அந்த இடம் பேர் என்னன்னு தெரில. இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அது பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் எதோ சொல்ல வரேன் அப்படின்னு. இங்கே எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இந்த தூண்பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் டூரை முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தூண்பாறை. இதுதான் நம்ம கொடைக்கானலில் லாஸ்ட்டாக பார்த்த பிளேஸ். இதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குற கொடைக்கானல் விலாகோட வீடியோவும் இது தான். இதுக்கப்புறம் கொடைக்கானல் விலாக் வீடியோ வராது. இதுக்கப்புறம் உட்காந்து கண்டென்ட் யோசிச்சு தான் ஏதாச்சும் வீடியோ போடணும். லாஸ்ட்டாக இந்த வீடியோ விலாக் பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஏதாச்சும் கேட்பேன், அதுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து நாளைக்கு ஏதாச்சும் ஒரு புது கண்டென்ட்டோட கொடைக்கானல் விலாக் இல்லாமல் புது கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த தூண்பாறையை நீங்களும் பார்த்துட்டு போங்க. பாய் பாய்.